7 மணி நேரம் காலதாமதமா வந்தது யார் குற்றம்? இவங்க பண்ற கூட்டிலே விஜய் உள்ள போயிடுவாங்க போகுது. இந்த அரசியல் சூழ்நிலையும் விஜய வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி செஞ்சான். சவால் விட்டு நின்னார் பார். உன்னை கைது பண்றதா பண்ணாதான்ற சப்ஜெக்டுக்கு போகல. எவன் விஜய சேர்த்தாலும் எமன் கட்சிடா. எமனை தேடி போய் பிடிச்சிக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் விஜயினுடைய கட்சியை பரபரப்பாக பேசிட்டு வராங்க. 41 பேர் பழி வாங்கின யமன் கட்சி. யமன் விஜயினுடைய பக்கம் திரும்பிட்டான். அதுதான் சொல்லணும். யமன் கட்சி. யமன் விஜயகாந்த் தாவேக்கான்னு சொல்லக்கூடாது. யமன் கட்சி. யமனுடைய கட்சிக்கு யாரெல்லாம் கூட்டணிக்கு போட்டி போட்டு போகிறாங்கப்பா. இங்கே என்னடான்னு கேட்டாக்கா சிபிஐ இதை விசாரணை வந்து சிபிஐ விசாரணை தேவையில்ல. சென்னை ஹைகோர்ட் மாநில அதிகாரிகள் விசாரணை போட்டு டைப் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் ஒரு நபர் நீதிபதியை போட்டு அண்ணா ஜெயலலிதா போட்டு டைப் பண்ணிட்டாங்க. விசாரணை அதிகமாக போக டெல்லிக்கு ஓடுறாங்க அமித்ஷா கிட்ட. ஆமாம், பிஜேபி கிட்ட பேசி எப்படியாவது அழுத்த பார்க்கறதுக்கு சுற்றுறாங்க. அமித்ஷா இதில் என்ன பண்ண முடியும்? ஈடியை விட்டு மெட்ரோவா முடியும்? அரசு கைது உறுதி. சட்ட வடிவில் கைது ஆகிற இதில் சட்ட வடிவு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விஜய் கைது ஆவது உறுதி. அந்த கைதை தடுக்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே போட்டவங்களுக்கெல்லாம் ஆன்டிசிபேட் பெயில் கட்டி சுப்ரீம் கோர்ட்டு போய்கிறாங்க. நீ எந்த கோர்ட்டுக்கு ஒன்றாலும் போகிறாஜா, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஒரு ஜனநாயக நாட்டில் கூட்டங்கள் நடத்துறதுலாம் சகஜம். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அசம்பாவித துரதிருஷ்டமாக சகஜம். அந்த துரதிருஷ்டவசமாக ஏன்னா ராஜீவ்காந்தியை வந்து இலங்கை இவங்க சுட்டதுக்கு அந்த இலங்கை பிரதமர் அப்போ வந்து சொன்னார் துரதிருஷ்டவசமானதுன்னார். அந்த மாதிரி இவ்வளோ 41 பேர் இறங்குந்து துரதிருஷ்டவசமானது. ஆனால் போய் நேரடியாக களத்தில் இறங்கி அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லியிருக்கணும். அப்போ தான் ஒரு கட்சியினுடைய கேப்டனுடைய தலைவர் தொண்டர்கள் தான் உங்க கண்ட்ரோலில் இருக்காங்கன்றதுக்கு அர்த்தம். ராத்திரியோட லைட் ஆஃப் பண்ணி பறந்து ஓடி வர்றது வந்து ஒரு தலைவனுக்கு அர்த்தம் இல்லை. அதுதான் பிரேமலதா சொல்கிறா. அண்ணன் சொல்கிற அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சிங்கம் மாதிரி போய் நின்று துயரை தொடச்சி அத்தனை குடும்பங்களுக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணி இறுதி முடிகிற வரைக்கும் கரூரை விட்டு வெளியே வந்துருக்க மாட்டேன். அதுதான் விஜயகாந்த். பார், துயரம் தொடக்கணும். இந்த மாதிரி மக்கள் அவஸ்தப்படுறாங்கன்ட்டு மக்களை காப்பாற்றணுன்ட்டு ராத்திரியா சிஎம் ஓடுறார். 3 மணிக்கு கரூரில் இருக்கிறார். நைட்டே கிளம்பி போய் ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்றார், நடவடிக்கை எடுக்கிறார். மக்களின் முதல்வர். அது என்ன கட்சின்றது இல்லை, ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரி பெரிய அசம்பாவிதம் ஆகிட்டால் களத்தில் சந்திக்கிறவன் தான் முதல்வர். அது திராவிட கழகத்தில் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சவால் விட்டு நின்னார் பார். உன்னை கைது பண்றதா பண்ணாதான்ற சப்ஜெக்டுக்கு போகல. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போயிட்டார். அவர் தான் முதல்வர். அந்த முதல்வரையே குறை சொல்றீங்க, சவால் விடுறீங்க. சிஎம் அங்கிள், சிஎம் அங்கிள். அந்த அங்கிள் தானே மச்சான் பண்ண கூப்பிட்டுக்கு. மச்சானா நீ அங்கிள்னா அவருக்கு நீ என்ன ஓணும்? மச்சான். மச்சானால உயிர் பாதிப்பு போச்சுடா. போய் களத்தில் இன்னும் பண்ணாரு. அதான் அங்கிள். நீ உன்னுடைய பாணியில, கழகத்தினுடைய பொதுமக்களுடைய பாணியில அவர் முதல்வர்.
முதல்வர் அவரது கடமையை செஞ்சார். முதல்வர் அவரது கடமையை ஒரு நபர் கமிஷனை போட்டு விட்டார். நீதிமன்றம் அதனுடைய கடமையை செஞ்சு அது ஒரு விசாரணை கமிஷனை போட்டு விட்டுருச்சு. வாராஜாவா மாட்ட போறீங்க, அது என்னன்னு தெளிவா பாமர மக்களுக்கு முழுக்க எல்லாருக்கும் தெரியும். 7 மணி நேரம் காலதாமதமா வந்தது யார் குற்றம்? உன் குற்றம். நீ என்னடா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையா? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவே தான் நீ சேஃபா ஊருக்கு போய் சேர்ந்த. இல்லைன்னா பஞ்சு ஆயிட்டு இருப்ப கரூர் மக்கள் கிட்ட. இதை அரசியலாக்கி இந்த அரசியல் சூழ்நிலையும் விஜய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்த்துக்கலாம், நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நீ ஒரு கணக்கு போடுற, அங்க பிஜேபி ஒரு கணக்கு போடுறான், எடப்பாடியை கட்டி விட்டு விஜயை சேர்த்துக்கலாம். நீ நயனார் நாகேந்திரனை கட்டி விட்டு விஜயை சேர்த்துக்கலாம். டே எவன் விஜயை சேர்த்தாலும் எமன் கட்சிடா, எமனை தேடி போய் பிடிச்சிக்கிறீங்களா? அதான் எமன் கட்சி. காவாங்கியாச்சு எமன் கட்சி. எமனுடைய கட்சி தான் விஜய் கட்சி. அந்த எமன்கிட்டவே கூட்டணி வைக்கணுன்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எடப்பாடி ஒரு பக்கம் பின்றாரு, ஒரு பக்கம் அமித்ஷா ஒரு பக்கம் பின்றாங்க. நீங்க எல்லாம் பின்னி எடப்பாடி அமித்ஷா எமன் கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்று அசைக்க முடியாது திராவிட மாடல் ஆட்சி. எல்லாம் சேருங்க, தொகுதி போய் கூவுங்க, எல்லாம் பண்ணுங்க. இப்போ அரசியல் களம், தேர்தல் களம் எல்லாம் அவங்கவுங்க சுத்த வேண்டியது தான், போய் கட்ட வேண்டியது தான், சுத்த வேண்டியது தான், ஊராக போக வேண்டியதுதான். சந்தோஷமா போங்க, யாரும் வானான்ல. விசாரணை கமிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போலீஸ் அது கடமையை பஸ் டிரைவராக தேடுறாங்க. பஸ்ஸில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அங்கே தேடுறாங்க. ஏன் நீயா தைரியம் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு வையா, பார்த்துக்கணும். நீ திறந்து புத்தகமா வாயம் வெளியா, குட்டா போய் வெளியே போகுது, வரப்போகுது, எல்லாம் வெளியே வரதான் போகுது. ஊடகங்கள்லாம் உடனே நீதிபதி சொன்னார்னா, நீதிபதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் வந்தாரு, நீதிபதி குடும்பத்துக்கு கருணாநிதி வந்தாரு, நீதிபதி குடும்பத்துக்கு அண்ணா வந்தாரு அப்படின்னு விமர்சனங்க ஃபுட்டேஜ் எல்லாம் போடுறீங்க. ஏன் வரக்கூடாதா? அவங்களும் மனுஷன் தானே. நீதிபதி வீட்டுக்கு வரக்கூடாதா? பெரிய காலேஜினுடைய லட்சங்கள் உங்க பிரின்சிபால் வீட்டுக்கு வரக்கூடாதா? தனி மனிதன் தான். சட்டம் வேறு, ஆட்சி வேறு. சட்டம் அதனுடைய கடமையை செய்யும், நீதிமன்றம் அதை எல்லாவும் தவறாது. அது கரெக்டா நடவடிக்கை எடுத்துச்சு. அதனால ரெடி ஆகிக்கிறாங்க. இவங்க பண்ற கூத்துலயே விஜய் உள்ள போயிடுவானுங்க பொழுது. அவன் பண்ற கூத்துக்கு சரி உண்மையிலே என்னதான் ஆகுதுன்னு பாவப்படுத்த பார்க்குறவங்க கூட ஃபுல்லா ஆராய ஆரம்பிச்சிட்டான். இன்ச்சு பை இன்ச்சா ஆராய ஆரம்பிச்சிட்டான். கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அவர் தான் ஏன் அக்யூஸ்டு விஜய். இவ்வளவு கூட்டத்தை கூப்பிட்டு அவருடைய தப்பு. அந்த டைமுக்கு அவர் வராது. அதுதான் பெரிய இதுக்கு வேற என்னத்துக்கு விசாரணை? எல்லா விசாரணை கமிஷன் நடக்கட்டும். மொத்தத்தில் யார் கூட்டணி சேர்த்தாலும் எல்லாம் இந்த நேரத்தில் சுயநலத்தை பார்க்குற மாதிரி எடப்பாடி விஜய் கூட்டணி சேர்த்தலாம். பிஜேபி நான் கணக்கு போடுது, எடப்பாடி கட்டி விட்டு விஜயை சேர்த்தலாம். எடப்பாடி நயனார் நாகேந்திரனை கட்டி விட்டு விஜயை சேர்த்தலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கடைசியாக எடுக்க போகிறாரு. அது இப்போ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்ன பக்கம் நேரம் கேட்டால் வைகோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, அப்போலோவில் ஐயா மரவட்டி ஐயாவை அட்மிட்டு. இவங்கள 2 பேரையும் பார்க்குறாரு. முதல்வர் பார்க்குறாரு, வைகோ முதல்வர் போய் பார்த்துட்டு வர்றாரு, எடப்பாடி போய் பார்க்குறாரு, செங்கோட்டையன் போய் பார்க்குறாரு. இதெல்லாம் அரசியல் பண்பு. அதில் எல்லளவும் நம்ம அரசியல்வாதிகளை புற சொல்ல முடியாது. நடிகருங்கள்ல அரசியல் பண்பு. விஜய் கூட போய் பார்க்கலாம், சொல்ல முடியாது. ராமதாஸ் ஐயா வைகோ
விஜய் கூட போய் பார்க்கலாம், கட்சி தொண்டர்கள் செத்தது போய் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலில் அரசியல்வாதிகளை போய் பார்த்தாலும் பார்க்கலாம். அவரும் ஒரு வேஷக்கார உலகம் நாயகன் தானே, நடிகன் தானே. பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய நடிப்பு திறமை எப்படி இருக்கிறது என்று அரசியலில்.